வணக்கம். இன்றைக்கி நான் கார அச்சு முறுக்கு பண்ணியிருக்கிறேன். நம்ம எப்போவுமே இனிப்புலேயே செய்வோம். ஒரு நேரம் இந்த மாதிரி நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இது நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ கலகலான்னு சவுண்டு பாருங்கள். ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கார அச்சு முறுக்குக்கு இந்த கரண்டிக்கு 4 கரண்டி அரிசி மாவு. நீங்கள் இடியாப்பம், நான் இன்றைக்கி நானே அரைச்ச மாவு. நீங்கள் கடையிலையும் கூட இடியாப்பம் மாவு வாங்கி கலந்துக்கலாம். 4 கரண்டி எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 2 கரண்டி கடலை மாவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி போட்டிருக்கு, இன்னொரு கரண்டி போட்டுக்கலாம். நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு இதே கரண்டியில் தான் 4 மாவு. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுக்கு 4க்கு 2 கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எள்ளு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு எள்ளு போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு தான் செய்கிறாங்க. அவங்க இன்றைக்கி எல்லாம் எடுத்து அவங்க தான் எனக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இன்றைக்கி செய்யுங்கான்னு அவங்கள தான் செய்ய வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள். இப்போ நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒடுக்கமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அச்சியில் போட்டு முக்கிற போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். நான் என்கிட்ட கருப்பு எள்ளு இருக்குது, அதனால் கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டிருக்கிறேன். கருப்பு எள்ளு போட்டால் அப்படியே நல்லா அந்த முறுக்கில் நல்லா அங்கங்கே தெரியும் போது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கலந்துக்கங்க. நம்ம எப்படி இனிப்பு அச்சு முறுக்குக்கு கலக்கிறோமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம காரத்துக்கு கடலை மாவு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்படி கையில் இப்படி எடுத்து பாருங்கள். இப்படி நல்லா கையில் ஒட்டணும். இப்போ எண்ணெய் காய வச்சு அச்சு நல்லா எண்ணெயில் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து மாவில் முக்கி போட்டுக்கலாம். நான்ஸ்டிக் அச்சு நல்லா ஈஸியாக இருக்கும் இதில் செய்கிறதுக்கு. ஒரு பக்கம் கொஞ்சம் வேகட்டும். இந்த மாதிரி நல்ல ஒரு நீல கம்பி இருந்ததுன்னா, இது என்னோடய ஃப்ரெண்டு இப்படி வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க கை சுட்டுறோன்னு சொல்லி இதிலே தான் எடுத்து திருப்பி போடுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நீளம் பாருங்கள் கம்பி. நான் ஸ்பூன்லேயே எடுத்துருவேன், ஆனால் அவங்க பயந்துக்கிறாங்க. அதனால் அவங்க வீட்டில் இருந்து இந்த கம்பியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். 2 பேர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இப்போ அடுத்ததையும் போட்டுடலாம். நான் ஏற்கனவே இனிப்பு அச்சு முறுக்கு போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ இப்படி அச்சு உள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதும் அடுத்தது நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். இப்படி 2 பேர் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் இருந்தால் ஒன்று தான் போட்டு எடுக்க முடியும். இப்போ அந்த அக்கா அந்த பக்கம் எடுத்துகிட்ருக்கேன், திருப்பி திருப்பி போடுறாங்க. நான் இந்த பக்கம் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஒரு 3 கூட போடலாம் இந்த மாதிரி செய்யும்போது. ஒரு பக்கம் அப்படியே நல்லா இப்போ அடுத்தது அப்படியே போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் இப்படியே நல்லா பாருங்கள். அந்த இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துருங்க. ரெண்டு பேர் இருந்தால் ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், நான்ஸ்டிக் வச்சு நல்லா சூப்பராக வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா அச்சு முறுக்கும் செஞ்சாச்சு. கார அச்சு முறுக்கு பாருங்கள், ஒன்று எடுத்து உடச்சி பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
நம்ம எப்போவுமே இனிப்பில் அச்சு முறுக்கு செய்வோம். இந்த மாதிரி ஒரு நேரம் காரத்தில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே பாருங்கள், நல்லா அங்கங்கே கருப்பு எள்ளு போட்டிருக்கிறதுனால அங்கங்கே கருப்பு கருப்பாக தெரியும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு போட்டு செய்யுங்க. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.